விமானப்படை சாகசத்தை காண வந்து உயிரிழந்த 5 பேருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விமானப்படை சாகசத்தை காண வந்தவர்களுக்கு போதிய வசதிகள் செய்யப்படவில்லை என்றும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆசிரியர்களின் கோரிக்கைகள் விரைவில் நிறைவேற்றப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரித்து வருகிறது என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். கொடிக்கம்பம் நடுவதில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 3 பேர் காயமடைந்துள்ளனர். சென்னை புறநகர் ரயில்களில் நேற்று மட்டும் 3 லட்சம் பேர் பயணித்ததாக தெற்கு ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பாதுகாப்பு குறித்து எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்திருப்பதே சென்னை மெரினா சம்பவத்திற்கு காரணம் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் போதுமான எண்ணிக்கையில் தற்காலிக கழிவறைகள், குடிநீர் வசதி செய்யப்பட்டு இருந்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விளக்கம் அளித்துள்ளார். தமிழகத்தில் போலீஸ் பாதுகாப்புடன் பல்வேறு பகுதிகளில் RSS ஊர்வலம் நடைபெற்றது. கோவையில் சிவானந்தா காலனி முதல் அம்ருதா காலனி வரை பேரணி நடைபெற்றது. தென்காசியில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற பேரணியில் 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சென்னை எழும்பூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்ற RSS பேரணியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் பங்கேற்றார். பாலஸ்தீனம் மற்றும் லெபனானில் தாக்குதல் நடத்துவதை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் வலியுறுத்தியுள்ளார். 3300 மில்லியன் கன அடி கொள்ளளவு கொண்ட புழல் ஏரியில் நீர் இருப்பு 2075 மில்லியன் கன அடியாக உள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. திரைப்பட நடன இயக்குனர் ஜானி மாஸ்டர் என்கிற ஜானி பாஷாவுக்கு அறிவிக்கப்பட்ட தேசிய விருது ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் மலப்புரம் சர்வதேச விமான நிலையம் வழியாக தங்க கடத்தலில் ஈடுபடும் பெரும்பாலானோர் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MLA-வான KT ஜலீல் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் இடதுசாரி இடது ஜனநாயக முன்னணி ஆட்சி நடக்கிறது. இங்குள்ள மலப்புரம் மாவட்டம் கரிப்பூர் சர்வதேச விமான நிலையம் வாயிலாக அதிக அளவில் தங்க கடத்தல் நடப்பதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் கருத்து தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தன் வார்த்தைகள் திரிக்கப்பட்டு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாக அவர் விளக்கம் அளித்தார். இந்த பரபரப்பு ஓய்வதற்குள் ஆளும் கட்சியைச் சேர்ந்த தாவனூர் MLA-வான KT ஜலீல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவுக்கு தற்போது எதிர்ப்பு எழுந்துள்ளது. ஜாதி, மொழி, பிராந்திய வேறுபாடுகளை களைந்து இந்து சமூகம் தன் பாதுகாப்புக்காக ஒன்றுபட வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானின் பரான் மாவட்டத்தின் கோட்டாவில் நடந்த RSS நிகழ்ச்சியில் பங்கேற்ற மோகன் பாகவத் இவ்வாறு பேசியுள்ளார். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானை விடுதலை செய்ய கோரி அவரது கட்சியினர் நடத்தும் போராட்டத்தில் பங்கேற்க வருமாறு அவரது கட்சி நிர்வாகி ஒருவர் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் அது கட்சியின் கருத்து அல்ல என்று அக்கட்சியின் முக்கிய பொறுப்பாளர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மகசி வட்டத்தை அச்சுறுத்தி வந்த 6வது ஓநாயை கிராம மக்கள் அடித்து கொன்றுள்ளனர். கடந்த ஜூலை மாத மத்தியில் இருந்து உத்தரப்பிரதேச மாநிலம் பஹ்ரைன் மாவட்டம் மகசி வட்டத்தில் உள்ள 50 கிராமங்களை 6 ஓநாய்கள் அச்சுறுத்தி வந்தன. அந்த ஓநாய்கள் தாக்கியதில் 7 சிறார்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்தனர். 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள தொழிற்சாலையில் இருந்து 1814 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெஃபிட்ரான் போதைப்பொருள் மற்றும் அதற்கான மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு இது தொடர்பாக 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரதமர் மோடியின் சலித்துப்போன உரைகளால் அரசின் தோல்விகளை மறைக்க முடியாது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக பிரதமர் மோடி தான் பேசிய கருத்துக்களையே மீண்டும் மீண்டும் பேசி வருகிறார். அவரது இந்த சலித்துப்போன உரைகளால் பாஜக தலைமையிலான
மத்திய அரசின் தோல்விகளை ஒருபோதும் மறைக்க முடியாது என்றும் மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் சம்பையி சோரன் உடல்நலக்குறைவு காரணமாக ஜம்ஷெட்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்ததை அடுத்து அவருக்கு மயக்கம் ஏற்பட்டதாகவும் சிகிச்சைக்கு பிறகு அவர் உடல்நலம் சீராக உள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரின் பாகிஸ்தான் பயணம் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றத்தை தணிக்க உதவக்கூடும் என்று பாகிஸ்தான் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் குர்ஷித் மஹமூத் கசூரி தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் சிந்து மாகாண தலைநகரான கராச்சியில் மர்ம பொருள் ஒன்று பயங்கர சத்தத்துடன் வெடித்துள்ளது. விமான நிலையம் அருகே இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. கராச்சி நகரமே குலுங்கும் அளவுக்கு பயங்கர சத்தம் கேட்டதால் சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு அருகே வசித்த மக்கள் பீதியில் உறைந்தனர்.